பிரபல தொலைக்காட்சியில் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் நான் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் சீரியல் சலங்கை ஒளி சீரியலானது ரசிகை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல ககன் கதாபாத்திரத்தில் நடிச்சிடும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த பார்க்கலாம். சலங்கை ஒளி சீரியல்ல ககன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் அபினவ் விஸ்வநாதன். ஜூலை 31, 1997 கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல தாங்க பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பேர் விஸ்வநாதன் ராஜகோபாலன், அம்மா பேர் கீதா விஸ்வநாதன். இவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பால் பாரதி பப்ளிக் ஸ்கூல்ல தாங்க தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு பெங்களூர்ல இருக்கக்கூடிய தயானந்த சாகர் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க. இவர் மிக சிறப்பாக கிளாசிக்கல் மியூசிக்கோட பாடக்கூடியவருங்க. ஹிந்துஸ்தானி இசையும் கர்நாடக இசையும் டெல்லியில் போயிட்டு பல குருக்கள்கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு இருக்காருங்க. இவர் மாடலிங்கில் தாங்க தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு மாடலிங்கில் முன்னேறி மிஸ்டர் இந்தியா செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காருங்க. அபினவர்கள் பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காருங்க. கன்னடத்தில் டெலிகாஸ்ட் திரிபுர சுந்தரி அப்படிங்கிற சீரியல் மூலமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானதன அபினவ் விஸ்வநாதன் அவர்கள் திரிபுர சுந்தரி சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அபினவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த சீரியல் பிறகு நன்னரசி ராதா அப்படிங்கிற சீரியலில் அனஸ்லியா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாருங்க. இந்த சீரியலுக்கு பிறகு ஹிந்தி ஆங்கிலம் என படமொழி சீரியல்களில் அபினவர்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. கன்னடத்தில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 3ல் ஒன் ஆஃப் த கன்சஸ்டாக அபினவர்களை கலந்துக்கிட்டாரு. இதன் மூலமாக கன்னட ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் இருக்க சலங்கை ஒளி சீரியலில் ககன் கதாபாத்திரத்தில் நடிச்சு வர்றாங்க. இது தமிழில் இதுதாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் சீரியல். சலங்கை ஒளி சீரியலில் ககன் கதாபாத்திரத்தில் அபினவர்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு வர்றாரு. இவர் நடிப்பு ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்குது. நீங்கள் சலங்கை ஒளி சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீரியலில் இவர் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அபினவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.